எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வஞ்சன மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. இப்போ ஒரு சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பு நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்குங்க. ஆனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்காமல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டோமா ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லேசாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லேசாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மீன் கறியை இன்றைக்கி நம்ம பாபாஸ் மீன் கறி தூள் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். நீங்கள் பாபாஸ் தான் பாய்க்கணும்னு இல்லை, வேறு எந்த மீன் கறி தூள் வேணாலும் பாய்க்கலாம். நான் இது பாய்க்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பாபாஸ் மீன் கறி தூள் பாய்ச்சிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். எப்பயுமே கறித்தூள் இல்லை கறி பவுடர் ஏதாவது சேர்த்தோமா அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா சீக்கிரத்தில் கருகிரும். அதுவும் இந்த மாதிரி சட்டியில் சமைக்கும் போது ரொம்ப சீக்கிரத்தில் கருகிரும். இப்போ நம்ம வெட்டி வச்ச ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை, நான் தக்காளி பழம் தான் ஆட் பண்ணுறேன். அதை எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ நான் அதை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டுட்டு போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட போகிறேன். அந்த கறித்தூள் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்றது தெரியும் பாருங்கள், அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம இதில் புளி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட புளி கரைச்சி நீங்கள் ஊற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி அசாம் கப்பிங் சொல்லுவாங்க, இது மாதிரி பாய்ச்சாலும் ஓகே. சேர்த்துட்டு வெண்டிக்காவை இந்த மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் கட் பண்ணி இதை ஆட் பண்ணி எண்ணெயிலே வதக்க போகிறேன். வெண்டிக்காய் எப்பயுமே கழுவிட்டு தான் வெட்டணும், வெட்டிட்டு கழுவக்கூடாது. இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலே 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ வஞ்சன மீன் வாங்கி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக வெட்டி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மீனை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எந்த தண்ணியும் ஆட் பண்ணாதீங்க. 1/2 கப்பு தேங்காய் பாலை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் எடிட் பண்ணும் போது எடுக்கலை, அதனால் இதில் ஆட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இதில் நான் தண்ணியே ஆட் பண்ணல, வெறும் 1/2 கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை லேசாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம வெங்காயம் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தான் ஆட் பண்ணோம். ஸோ நான் உப்பு பார்த்து போட்டுக்கிறேன். தண்ணி ஆட் பண்ண வேணாம். இப்படியே இது கொதிக்கிட்டோம். லேசாக மேலே ஒரு கொதி வந்தோடனே நல்லா கிண்டி விட்டுருங்க. மீன் கறி நம்ம தேங்காய் எண்ணெய் பாய்ச்சி செய்கிறோம். அப்புறம் தேங்காய் பால் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது நல்லா ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது, மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீன் கொதிச்சா போதும். ஏன்னா வஞ்சன மீன்லாம் சீக்கிரமாக வெந்துடும். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட ருசியான மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.